கோவையில் நடந்த வன்முறையில் சம்பந்தம் இல்லாதவர்கள் மீது போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்துள்ளதாக அவர்களின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவையில் கொலை செய்யப்பட்ட இந்து முன்னணி நிர்வாகியின் இறுதி ஊர்வலத்தின் போது பல இடங்களில் நிகழ்ந்த வன்முறையில் வாகனங்கள், கடைகள் மற்றும் பொது சொத்துக்கள் தாக்கப்பட்டதில் சுமார் 5 கோடி ரூபாய்க்கு மேல் சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வன்முறையில் ஈடுபட்டதாக 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். ஆனால் உண்மையாக வன்முறையில் ஈடுபட்டவர்களை கைது செய்யாமல் அப்பாவிகளை கைது செய்துள்ளதாக அவர்களின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பையன் பண்ணுனா நான் காட்டுறேன், நீங்க சொல்லுங்க. எங்க பையனை நீங்க பாருமா, உன் பையன் இது பண்ணுனா காட்டுங்க. இங்க பிடிச்ச பையனை ஏதோ ஒரு ஊர்ல இந்த ஊர்ல பையன் தப்பு பண்ணிருக்காம சொல்றாங்க. துடிலூர் பசங்க இங்க தாங்க இருப்பாங்க. பிரச்சனை சரி, இதுக்கு முன்னாடி நாளுக்கு முன்னாடி தெரியும். பசங்க எல்லாம் நாங்க வெளியே அனுப்ப முடியும். ஒண்ணு தெரியாது. துடிலூர்ல நடந்த பிரச்சனை, துடிலூர் பசங்க துடிலூர்ல தான் இருப்பாங்க. வெளியூர்ல இருந்து எத்தனை பசங்க இங்க வந்து பிரச்சனை பண்ணாங்க தெரியுமா? கண்ணு முன்னாடி எத்தனை பசங்க தப்பு பண்ணிட்டு திரியறாங்க தெரியுமா? ஒண்ணு சொல்றேன், தப்பு செஞ்ச பசங்க எல்லாம் வெளியே எத்தனை பேர் இருக்காங்க யாருக்கு தெரியும்? நல்ல பசங்க மறுபடியும் சொல்றேன், நல்ல பசங்க எல்லாம் நல்ல பசங்க. எத்தனை பசங்க பிடிச்சிருக்காங்க? எத்தனை? நாங்க ஒரே விஷயம் சொல்றோம், எத்தனை பேர் தற்கொலைக்கு யாரு காரணமாயிராதீங்க. இத்தனை பெத்தவங்க சோறு தண்ணி திங்க கிடையாது. ஒரே பையன் எங்க வீட்டுல சம்பாதிக்கிற பையன். நாங்க யாரு என்ன சோறு தண்ணி திங்கல, பச்சை குழந்தை வச்சுட்டு அலையிறோம். இத்தனை நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். இன்னும் எண்ணி பாப்போம். இத்தனை பெத்தவங்க தற்கொலைக்கு யாருமே காரணம் ஆயிராதீங்க. தூங்கி இருந்த பையனை தூக்கிட்டு வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டாக்க நாங்க வந்து அரை மணி நேரத்துல விடுறோமா, நீங்க வந்து அரை மணி நேரத்துல வந்து கூப்பிட்டுக்கோங்கன்னு சொன்னவங்க விடிய உட்காந்துருக்குற விடவே மாட்டேன்ட்டாங்க, உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டாங்க, கலவரம் பண்ணாங்க. அங்கே கலவரம் பண்ணி எங்கே போட்டிருக்கீங்க கேஸுன்னா, நாங்கள் வேணுகோபால் ஹாஸ்பிட்டலேருந்து நான் அடித்து மல்லுக்கட்டம் தான் போட்டிருக்காங்க. வீட்டில் பிடிச்சிட்டு போனது வீட்டில், இவங்க எழுதுனது வந்து வேணுகோபால் ஹாஸ்பிட்டலில் மல்லுக்கட்டினான்னு போட்டிருக்கிறாங்க. நைட்டு வீட்டில் தூங்கிட்டு இருந்தானுங்க. 3 பேர் இருந்தால் தூங்கிட்டு இருந்தாங்க. 3 பேர்த்தையும் ஒரே முட்டை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த 3 பேர் தாய்மார் நாங்கள் அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோங்க. 3 நாள் ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க. 3 நாள் வச்சுருந்து நாங்கள் எங்களை பார்க்கக்கூடாம அந்த பசங்க அது பாடுபட்டுட்டு 3 நாள் கழிச்சு புதன்கிழமை நைட்டு எப்போ போடுறாங்க. பையன் சிராசு எடுக்க வந்தாங்க. வந்ததுக்கு கேட்டதுக்கு நாங்கள் கலவரம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பொய்ய சொல்லி என்னென்னமெல்லாம் பேசுறாங்க. நாங்கள் போய் கேட்டா இல்லையே விட மாட்டேங்கிறாங்க மேடம். இதுக்கு மேலே நாங்கள் என்னங்க மேடம் பண்றது? நாங்களும் கத்தி கதறிட்டோம். எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க மேடம்.